ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா எனக்கு பிசிஓடி இருந்துச்சு. ஹஸ்பண்ட்க்கு லோ ஸ்பெர்ம் இருந்துச்சு. கவுண்ட்டு மொட்டிலிட்டி கம்மியாக இருந்துச்சு. உங்களோட வீடியோ 8 மாதம் ஃபாலோ பண்ணி நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன். செகண்ட் ஆனிவர்சரி அப்போ ஓகே ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட பார்க்கும்போது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பாருங்களேன் எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 8 மாதம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சிலர் பார்த்திங்கன்னா அதாவது அவங்க என்ன டோனில் கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. கமெண்ட்டில் தானே அவங்க கேட்குறாங்க. அவங்க நேரில் அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் சில கமெண்ட் படிக்கும்போது தோணும், உங்களோட வீடியோ தான் நான் ஃபாலோ பண்ணேன், இந்த ரெமிடி எடுத்தேன், எனக்கு பீரியட் ஆகிடுச்சு, அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது நீங்கள் தானே சொன்னீங்க இதை எடுத்தால் ஓகே ஆகிடுன்னு, 1 மாதத்தை எடுத்தேன், இப்போ என்ன பண்ணேன் அந்த மாதிரி கேட்பாங்க. 1 மாதம் 1 மாதம் எடுத்துகிட்டே கேட்பாங்க. 2-3 மாதம் எடுத்துகிட்டு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, 1 மாதத்துலேயே கேட்பாங்க. நான் சொல்லுவேன் கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள் சிஸ்டர், ஓகே ஆகிடும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா 1 மாதத்தில் ஓகே ஆகிறவங்க இருக்காங்க. இப்போ நானே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ஸ்டோரி வீடியோலலாம் போட்டிருக்கேன். ஒரே மாதத்தில் எடுத்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு. சிலருக்கு ஆவாங்க, சிலருக்கு 1 மாதத்துலேயே தங்கிடும், 2 மாதத்துலேயே தங்கிடும். சிலருக்கு ரெமிடிஸ் ஒர்க்காக குறைஞ்சது 5-6 மாதம் கூட ஆகும். பொறுமையாக தான் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இப்போ கல்யாணம் ஆனோடனேயே சிலருக்கு ஒரே மாதத்தில் குழந்தை தங்குறவங்களும் இருக்காங்க, 5ஆவது மாதம் குழந்தை தங்குறவங்களும் இருக்காங்க, 6ஆவது மாதம் குழந்தை தங்குறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏன் 6ஆவது மாதம் தங்கியிருக்கு, இவங்களுக்கு ஏன் மாதம் தங்கியிருக்குன்னு நம்ம கேட்க முடியுமா? 6ஆவது மாதம் தங்கியிருக்கவங்க உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மாதம் தங்கினவங்க உடம்புல பிரச்சனை இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அது அந்த உடம்பு அப்படி தங்கியிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் அதுக்கு யார்கிட்டையுமே ஆன்சர் இல்லை. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒரு ரெமெடி எடுக்கிறீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு ஒரே மாதத்தில் ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓகே ஆகலைன்னா அதுக்கு பதில் கிடையாது. அது தங்கிடுச்சா அது தங்கலை, அவ்வளோதான். அது ஏன் எதுக்கு தங்கலையே, அப்போ நமக்கு ரெமெடி ஒர்க் ஆகலை, அப்போ நம்ம உடம்புல வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்கக்கூடாது. குறைஞ்சது 3-6 மாதம் ரெமிடிஸ் பொறுமையாக தான் ட்ரை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் போனால் கூட டாக்டர் கூட ஒரே மாதத்தில் கேரண்டி தரமாட்டாங்க உங்களுக்கு. பொறுமையாக தான் ட்ரை பண்ணி ஆகணும். கொஞ்சம் கஷ்டம்தான், சொல்கிறது ஈஸி, நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க அப்படின்னு தோணும், பட் கஷ்டம்தான். ஆனால் வேறு வழி கிடையாது, பொறுமையாக தான் ட்ரை பண்ணணும். இந்த சிஸ்டர் பாருங்களேன், 8 மாதம் ட்ரை பண்ணி அதுக்கான பலன் இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயட்டியும் கலர்ச்சிக்காயும் எடுத்திருக்காங்க. கலர்ச்சிக்காய் 48 நாள் சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க. வெந்தயட்டி க்ளோ வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக எடுத்திருக்காங்க. 8 மாதம் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கலர்ச்சிக்காய் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் எடுக்கணும், 48 நாள். இப்போ நீங்கள் 1 இயர் எடுத்துட்டீங்க, 48 நாள். நான் போன வருஷம் எடுத்தேன், போன ஜனவரி எடுத்தேன், இப்போ இந்த ஜனவரி ஆயிடுச்சு, நான் எடுக்கலாமான்னா திரும்ப எடுக்கலாம். ஆனால் ஒரே வருஷத்தில் 2 தடவை கலர்ச்சிக்காய் எடுக்காதீங்க. ஸோ வெந்தயட்டி எடுத்திருக்காங்க, க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க. வெந்தயட்டி மாதம் 30 நாள் எடுக்கணும், ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் எடுக்கணும். க்ளோ வாட்டர் ஓவலேஷன் வரைக்கும் எடுக்கணும், ஒரு மாதமும். அதுக்கப்புறம் 5 பாதாம் 10 ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்காங்க. பாதாம் ட்ரை கிரேப்ஸ் எக்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். அந்த கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா அயன் சத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ப்ளீடிங்கை நல்லா குட்டாக வர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு காராமணி சுண்டல் எடுத்திருக்காங்க. இதை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். காராமணி ரொம்ப நல்லது. எக்கு க்ரோத்துக்கு ரொம்ப 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 ஹெல்ப் ஆகும். ட்ரீட்மெண்ட் போயும் எக்கு க்ரோத் ஆகாதவங்களாம் இந்த காராமணி எடுத்திங்கன்னா நேச்சுரலாகவே உங்களுக்கு க்ரோத் ஆகிடும். அதுக்கப்புறம் 11 மணிக்கு காலையில் ஆம்லா ஜூஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்காங்க. டோட்டலி பார்த்திங்கன்னா அவுட் சைட் ஃபுட்டு, டீ, காஃபி இதெல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி 500 பட்டர்ஃப்ளை யோகா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சஷ்டி விரதம் மஸ்ட்டு. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணேன் 8 மாதம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8 மாதமாக வெந்தய டீ, க்ளோ வாட்டர், பாதாம், ட்ரை கிரேப்ஸ், காராமணி, ஆம்லா ஜூஸு, வெஜிடபிள்ஸு, ஃபுட்டு அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. காஃபி, டீ அவாய்ட் பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை யோகா, சஷ்டி விரதம் இது எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பல தடவை நம்ம வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இதில் எதெல்லாம் முடியுதோ உங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த ஆம்லா ஜூஸ் எதுக்கு, எக்கு குவாலிட்டிக்கு, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கணும் பிசிஓடி இருக்கிறவங்க, பிசிஓடி ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே அதை பற்றி நான் போட்டிருக்க எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய இருக்குது, நீங்கள் இதுதான் அப்படியே எடுக்கணும் கிடையாது. இப்போ நீங்கள் சீட் சைக்கிளிங் இன்க்ளூட் பண்ணிக்கலாம், மலை வேம்பு இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இவங்க ஃபாலோ பண்ணதுலேயே கண்டிப்பாக பண்ண வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பாதாம், அதுக்கப்புறம் இந்த வெந்தய டீ, க்ளோ வாட்டர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். யோகாவும் ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கிய மாதிரி தான் இருக்குது இவங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல டிப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட்டர்ஃப்ளை யோகாலாம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஹஸ்பண்ட்க்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்துட்டு மொட்டிலிட்டி லோவாக இருக்குது, ஸ்பீடும் கவுண்ட்டும் லோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா கொடுத்துருக்காங்க, ஓரிதழ் தாமரை பவுடர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ரொம்ப 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 பெஸ்ட்டானது ஆண்களுக்கு ஸ்பெர்மில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. இந்த ஓரிதழ் தாமரை பவுடர்ன்றது 48 நாள் எடுக்கணும், கலர்ச்சிக்காய் மாதிரியே. இது வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது, சித்தா மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் இது. ஸோ 48 நாளைக்கு மேலே இதை எடுக்கக்கூடாது. ஓரிதழ் தாமரை பவுடர் மேக்ஸிமம் 60 நாள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அஸ்வகந்தான்றது நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கலாம். 3 மாதம் எடுக்கலாம், 4 மாதம் எடுக்கலாம். அது வந்து ஒன்றும் செய்யாது. இந்த அஸ்வகந்தா ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த அஸ்வகந்தா ஓரிதழ் தாமரை பவுடர்லாம் பவுடர்ஸ் ஃபார்மில் கிடைக்கும். அது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும், இல்லைனா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது வாங்கி பாலில் கலந்து யூஸ் பண்ணணும். இப்போ ரெண்டையும் நான் ஒரே டயத்தில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் அஸ்வகந்தா, நைட்டு ஓரிதழ் தாமரை பவுடர், இல்லைனா காலையில் ஓரிதழ் தாமரை பவுடர், நைட் அஸ்வகந்தா, இந்த மாதிரி எடுக்கலாம். ஆனால் ஒரே டயத்தில் தான் எடுக்கணும். இப்போ காலையில் அஸ்வகந்தானா டெய்லி காலையில் அஸ்வகந்தா தான் எடுக்கணும். ஒரு நாள் காலையில், ஒரு நாள் ஈவினிங், ஒரு நாள் நைட்டுன்னு எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரை கிரேப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா, அந்த பாதாம் ட்ரை கிரேப்ஸ் அதான் ஆண்கள் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்துருக்காங்க. பாதாம்ன்றது எல்லாத்துக்குமான உணவு, எல்லாருமே எடுக்கலாம், குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே, எல்லா உடல் பாகங்களுக்கும் நல்லது. அதுக்கப்புறம் டெய்லி செவ்வாழைப்பழம், பாதாம் பிசின் எடுத்துருக்காங்க. செவ்வாழைப்பழம் ரொம்ப 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 நல்லது, ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்குமே கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆண்களுக்கு இன்னும் அதிகமாக ஹெல்ப் பண்ணும் செவ்வாழைப்பழம். அதுக்கப்புறம் பாதாம் பிசின் எதுக்கு அப்படின்னா, பாடி ஹீட் பிரச்சனை இருக்குது. இப்போ ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாடி ஹீட் பிரச்சனை சிலருக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பெர்ம்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா பாடி ஹீட் அதிகமாக இருந்தால் ஸ்பெர்மோட உற்பத்தி வந்து கம்மியாகும். ரொம்ப நாள் ஸ்பெர்ம்னால் ஆக்டிவாக இருக்க முடியாது. ஸோ பாதாம் பிசின் வந்து பாடி ஹீட் கம்மியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது நைட்டு ஒரு 2-3 பீஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு தண்ணி குடிக்கணும். அதுக்கப்புறம் கருப்பு கவனி கஞ்சி வந்து எடுத்திருக்காங்க. சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நிறைய சேர்த்துருக்காங்க. இந்த கருப்பு கவனி கஞ்சி எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவும் நிறைய சத்து, அயன் சத்து, நிறைய சத்து இருக்கக்கூடியது. நீங்கள் நார்மலாக எடுக்கிற அரிசி, இட்லி, தோசையை காட்டிலும் இந்த கருப்பு கவனி அரிசி, மில்லட்ஸில் எடுக்கக்கூடிய கஞ்சி, டிஃபன் வந்து ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு. இந்த சின்ன வெங்காயம் அப்படின்றது ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டர் மாதிரி தான். ஆண்களுக்கு ஸ்பெர்ம் இன்க்ரீஸ்க்கு ரொம்ப 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 நல்லது, பெண்களுக்கும் நல்லது. அது எப்படி எடுக்கணும் அப்படின்றத நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் ஆயில் பாத். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி உங்கள் கணவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி ஹீட் பிரச்சனை இருந்திருக்கு. அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆயில் பாத்தும் அவங்க வந்து 2 டைம்ஸ் வீக்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவு பாடி ஹீட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கும் அது இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு, அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் கர்ப்பப்பையில் அதிக நாள் இருக்கிறதுக்கும் பாடி ஹீட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. 2 பேருக்குமே பிரச்சனை இருந்து நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அந்த போட்ட 8 மாதம் அவங்க போட்ட எஃபர்ட் தான் காரணம். இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பேபி நல்லபடியாக பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.